ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க் செக்ஷனில் உள்ள ஒரு ஐசியோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த ஐசியில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக நமக்கு தெரியும் நெட்வொர்க் செக்ஷனில் என்னென்ன ஐசி இருக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரு RFIC இருக்கும், அதுபோக ஒரு 4G பவர் ஆம்பிளிஃபையர் ஒன்று, இன்னொன்று 2G 3Gக்குள்ளே பவர் ஆம்பிளிஃபையர் ஒன்று இருக்கும். ஓகேயா, இதான் மெயினான ஐசி. மற்றதெல்லாம் சின்ன சின்ன டிஆர்எக்ஸுக்கெலாம் சின்ன சின்ன ஐசிஸ் வரும். மெயினான ஐசி வந்து இதுதான். இதில் ஆக்சுவலாக இந்த 4G ஐசிக்கு மட்டும் தனியாக இன்புட் கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன ஐசி ஒன்று வரும், ஒரு பக் இன்புட் கொடுக்கும் அது. ஓகேயா, அந்த ஐசிக்கு பேர் என்னென்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா Vpa-Apt, வோல்டேஜ் பவர் அடாப்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசி வந்து இந்த 4GPAக்கு வந்து இன்புட் கொடுக்கும். என்ன இன்புட் அப்படின்னா ஒரு பக் இன்புட் கொடுக்கும். அதாவது கரண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்குறது தான் பக் இன்புட்டு. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து அதாவது பவர் ஐசி வந்து என்ன பண்ணுது, பக் அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி CPU கொடுக்குது. ஏன் அப்படின்னா CPU வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே பவரை அதாவது சக்தியை கொடுக்குறதுக்காக இந்த பக் இன்புட் வந்து பவர் ஐசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ அதே போல் இந்த 4G ஐசி வந்து சிக்னல், அதாவது லோ சிக்னல் இருக்க ஏரியாவில் வந்து என்ன பண்ணுதுன்னா இது ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. அப்போ இது லோட் ஆகும். ஓகே, ஸோ இது லோட் ஆகும்போது இதை பேக்கப் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பக் வோல்டேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி இந்த Vpa-Apt ஐசி வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இதோட இன்புட் அவுட்புட் என்னது, போர்டில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இதோட இன்புட் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா Vpa-Apt. ஓகே, இதுக்கு ஒரு இன்புட் என்ன அப்படின்னா VPH வந்து நம்மளுக்கு PMலேருந்து இதுக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்புட்டு, இது வந்து ஃபஸ்ட் இன்புட். VPH வந்து 3.7 வோல்ட் இதுக்கு வருது, இது வந்து ஃபஸ்ட் இன்புட்டு. இன்னொரு இன்புட் வந்து என்னது அப்படின்னா வீரேஜ் வோல்ட் வரும். வீரேஜ் 1.8 வோல்ட்டு பவர் ஐசிலேருந்து வர்றது. ஓகேயா, இதுக்கு ஒரு கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் இது கம்யூனிகேஷனுக்காக, இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு CPUலேருந்து கம்யூனிகேஷன் லைன் வரும். CPU இது வந்து RFFP கிளாக், RFFP டேட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து CPU கூட கனெக்ட் ஆகிருக்கும். கம்யூனிகேஷன் லைன், இது ப்ரோட்டோகால் லைனுமாங்களா, கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் லைன்ஸ். ஓகேயா, இதை எப்போ ஆன் ஆஃப் பண்ணுறது, இதோட ஃபங்க்ஷன் ரீட் பண்ணுறதுக்காக CPU வந்து இந்த லைன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுது. நெட்வொர்க் ஏரியா ஃபுல்லாமே இந்த RFFP கம்யூனிகேஷன் தான் இருக்கும். ஓகே, ஒரு டேட்டா லைன், ஒரு கிளாக் லைன். ஓகே, இதுலேயும் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஓகே, இதோட அவுட்புட் என்னது அப்படின்னா அவுட்புட்டில் ஒரு பக் ஆயில் இருக்கும். ஓகே, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அவ்வளோதான். இது வந்து எங்கே போகுதுன்னா Vpa-Apt அவுட்புட்டு எங்கே போகுது அப்படின்னா 4GPAக்கு போகும். 4GPAவோட ஒன் ஆஃப் த இன்புட்டு தான் வந்து இந்த Vpa-Aptயோட அவுட்புட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோ சர்வீஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இல்லைனா ஒன்லி வந்து 2G மட்டும் எடுக்கிற மாதிரி உள்ள ப்ராப்ளமும் வரும். ஓகே, ஸோ இதில் வேறு என்ன ப்ராப்ளம்னா செட்டு டெட்டாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதில் டேரெக்டாக VPH கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. சப்போஸ் வாட்டர் லாக்கில் உள்ள ஒரு சின்ன ஐசிங்கிறதுனால ஈஸியாக தண்ணி போயிடும். இது பேஸ்டட் ஐசி கிடையாது, நான் பேஸ்டட் தான். சின்ன ஐசிங்கிறதுனால ஈஸியாக உள்ள வாட்டர் லாக் ஆகும். வாட்டர் லாக் ஆகும்போது இதில் சப்போஸ் உங்களுக்கு VPH வந்து இதில் இன்டர்னலாக உள்ள ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, பால்ஸுக்கு இடையில் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா செட்டு கூட ஆனாமல் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ மெயினாக இதுக்கு வந்து இதில் என்ன மாடல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 070Aன்னு ஒரு ஐசி உண்டு. அதான் மோஸ்ட்லி எல்லாம் ரெட்மி, விவோ போலலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாடல் நம்பர் சொல்கிறேன் நான், 070Aன்னு வரும். ஓகே, இப்போ போர்டு வியூ நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த Vpa-Apt ஐசி.
இப்போ பாருங்கள் அவுட்புட்டில் ஒரு காயில் இருக்குது, இது மேலே காயில் இருக்குது, அந்தளவுக்கு இதில் தெரியல. ஓகே, அவுட்புட்டில் ஒரு காயில் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இன்புட்டுக்கு 3.7 வோல்ட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டரும் 1.8க்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இது அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி எங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்க இந்த 4GPAக்கு அவுட்புட்டு கொடுக்குது. இது வந்து மாடல் வந்து ரெட்மி 8L உள்ள போர்டு. 8L வந்து மேக்ஸிமம் இந்த நோ சர்வீஸில் நீங்கள் WTR சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ரெடி ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் டேரெக்டாக இந்த லைனுக்கு வாங்க. இந்த லைனில் உள்ள இதில் Vpa-Apt ஏரியா கிடுவாங்க. இதில் வந்து இந்த அவுட்புட் ஏரியா வந்து அதிகபட்சமாக ஷார்ட் ஆகும். ஏன்னா இது ஒரு பக் லைனு, ஷார்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த அவுட்புட்டு வந்து ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு 4Gயில் வந்து அதாவது நோ சர்வீஸ் தான் வரும். ஏன்னா இங்கே இதோட இன்புட் தான் இங்கே போகிறதுனால இந்த 4Gயோட இன்புட் ஷார்ட் இருக்கிறதுனால இது உங்களுக்கு நோ சர்வீஸ் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது இப்படி தான் இந்த ஐசியோட இது இருக்கும். இதில் வந்து எல்லா செட்லேயுமே இது இருக்குது. சாம்சங்கு, அப்புறம் ஹுவாயி எல்லாமே இந்த 4G-Apt இந்த டெக்னாலஜி எல்லா 4G செட்லேயுமே LTE செட்லேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது மெயினாக வந்து விவோ ஓப்போக்கு மட்டும்தான் அப்படிங்கிற இது கிடையாது, எல்லாத்துலேயுமே அது வரும். ஓகே, சாம்சங்கில் இதுக்கு இந்த இதோட பேர் என்ன Vpa-Aptன்னு சொல்ல மாட்டாங்க, பாம் ஐசிம்பாங்க, பவர் ஆம்பிளிஃபையர், பாம் ஐசி, பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி. சாம்சங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இது பாம் ஐசின்னு தான் போட்டிருப்பாங்க, Vpa-Apt ஐசின்ட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன், இதே மாதிரி தான் இன்புட் இருக்கும். 3.7 1.8 RFID கிளாக் இன்புட்டு, அவுட்புட் இதே தான். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஐசி நம்பர், சீரியல் நம்பர் வேறு இருக்கும், ஐசியோட நேம் வந்து வேறு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இப்போ நம்ம இதை ஸ்கிமேட்டிக் இதில் ட்ரா பண்ணதை அப்படியே உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்கில் காட்டுறேன். ஸ்கிமேட்டிக் இது 4G. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பாருங்கள் ஸ்கிமேட்டிக்கில் இதில் உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். நம்ம இதில் பாருங்கள் இன்புட் வந்து என்ன வந்திருக்கு, Vph பவர் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்புட்டு VDD 1.8, இது எங்கேருந்து வருது, வீரேஜ் L5 பவர் ஐசிலேருந்து L5 அதாவது LDO5 அதிலேருந்து உங்களுக்கு 1.8 வோல்ட்டு இதுக்கு செகண்ட் இன்புட்டாக வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷனுக்குள்ளது சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக், ரெண்டுக்குமே இன்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இதில் RFID டேட்டா, RFID கிளாக்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து கம்யூனிகேஷன் லைன். இந்த 3 தான் இதோட இன்புட்டு. அவுட்புட்டு வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், இதே மாதிரி சுவிட்சிங் பண்ணி சுவிட்சிங் காயில் கொடுத்து சுவிட்சிங் பண்ணி அவுட்புட்டு இதுக்கு எங்கே போகுது அப்படின்னா Vpa-Apt அவுட் ஆகுது. இது எங்கே போகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், Vpa-Apt அவுட்புட்டு எங்கே வருது, 4GPAக்கு வருது. VCC1 VCC2 VCC2 அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 இன்புட்டாக உள்ள இதில் என்டர் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த Vpa-Apt ஐசியோட டீட்டெயிலு. மறந்துடாதீங்க, இதுக்கு ஒரு 2 வோல்ட் அவுட்புட், அதாவது இன்புட் வந்து 2 இன்புட் ஆகுது, ஒன்று Vph, இன்னொன்று 1.8. கம்யூனிகேஷனுக்கு RFID ப்ரோட்டோக்கால் வருது. அவுட்புட் வந்து 0.5 வோல்ட்லேருந்து 3.5 வோல்ட் வரைக்கும் இதுக்கு போகும். சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன் பொறுத்து இது இந்த வோல்டேஜ் வேரியேஷன் ஆகும், ஃபிக்ஸட் வோல்ட்டு கிடையாது அவுட்புட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்முலாம் போட்டால் தான் இந்த அவுட்புட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். சிம்மு போடாமல் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காட்டாது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஐசி எடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் எதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.